ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்க்குறப்ப மீன் குழம்பு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். நான் வந்து 3 பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கிறேன். அது கூடவே உப்பு சேர்த்து வதக்குறப்போ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். மீன் குழம்புல வந்து புளிப்பை விட தக்காளி புளிப்பு இருக்கிறப்போ குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படி சேர்க்குறத விட இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறப்போ குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறப்போ நம்ம சேர்த்தோம்னா மிளகாத்தூள் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், கசப்பாயிடும் குழம்பு. மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 100 கிராம் புளியை வந்து கரைச்சி புளித்தண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து நான் கடல் மீன் எடுத்துருக்கிறேன். குட்டி கண்ணாங்கத்தை மீனில் தான் குழம்பு பண்ணியிருந்தேன். மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மீன் குழம்புல வெல்லம் சேர்க்குறப்ப குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு இருக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே சாப்பிடாம ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.